உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்து சார் வாங்க. யோ டோர் திறந்து அவனை இழுத்துட்டு வாயா. சார் சார் என்ன சார் யாருங்க சார் ஏன் இழுத்தீங்க சார்? அட நடங்கறல்ல. நில்லு நில்லு. என்ன சார்? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை ஏமாத்து நீ? சார் இவனை கூட மன்னிக்கலாம். நேத்து நமக்கு விபதி வச்சாங்களே, இவன் பொண்டாட்டி தான் அது. முதல்ல அவங்கள பிடிக்கணும் சார். இந்தாருங்க சார், மேடம் பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க உங்களை விட பெரிய ஆபீசர். டேய் யாருக்கு யாரா பெரிய ஆபீசர்? உங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்றேன்னு பாரு. யோ கான்ஸ்டபிள், அந்த ஃப்ராட் கரைய வண்டியில இருந்து முத கீழ இறக்கியா? ஐயோ வேண்டாம், சொல்றது கேளுங்க. இந்தாருங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், அவங்க உங்களோட பெரிய ஆபீசர், மரியாதையா பேசுங்க. ஆரஞ்சனா பல்லுக்குள்ள கீழ விழுந்துரும். வாய முட்டுறா. யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வண்டியில இருந்து முத கீழ இறக்கியா? சார் சரிங்க. வேண்டாம் சார். அம்மா இறங்குமா, என்ன உயரமா உட்காந்துட்டு இருக்கா? நல்லா மாட்டினீங்களா? யோ என்னையாச்சு? சார் தப்பு போட்டோம் சார். இதுதான் நீங்க டியூட்டி பாக்குற லட்சணமா? இல்ல மேடம், அது வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஜிபிஏ மடக்கி என்னையே மரியாதை இல்லாம பேசுவீங்க? மேடம் சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன். 3 பேரையும் என்ன பண்ற பாருங்க இப்போ. நான் தான் சொன்னேன்ல கேட்காம. யாராவா? ஹேய் தர்மலிங்கம், டெல் மீ. என்னையா மாப்ள, பரீட்சைக்கு போகாம போலீஸ் கூட மல்லு கட்டிட்டு இருக்க போல் இருக்கு. இதுக்குதான் போகும்போது பார்த்து போகணுங்கிறது. பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போலாம்டா, பாறாங்கல்ல தூக்கிட்டு போக முடியுமா உன்னால? மாம்சே, என்ன மாம்சே இப்படி பண்ணிட்டீங்களே மாம்சே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்சே. மாம்சே போலீஸ் கிட்ட பேசி என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்களா மாம்சே? ஏய் இங்க பாரியா, உன்னை காப்பாத்தலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு உன்னை காப்பாத்தணும்னு தோணலையா? மாம்ஸ் என்ன மாம்ஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாம்ஸ், பயமா இருக்கு மாம்ஸ் எனக்கு. அவங்க என்ன ஸ்டேஷன் கூட்டி போய் அடிப்பெல்லாம் சொல்றாங்க மாம்ஸ். ஏதாவது பண்ணுங்க மாம்ஸ் ப்ளீஸ் மாம்ஸ். மாம்ஸ் டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் அடிக்காம கொஞ்சம் வாங்களா? மாமா ப்ளீஸ் மாமா காப்பாத்துங்க மாமா. என்ன மாமா நீங்க? ஏய் தப்பு பண்ணிட்டியா நீயே? நீ என்னைய உரசி பார்த்துக்க கூடாதியா? என் மேல உரசி போட்ட, இப்ப நான் காட்டு தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் உன்னால என்னைய தண்ணி ஊத்தி எல்லாம் அணைக்க முடியாதியா? நான் வேணா எச்சி துப்பி அணைக்குவா மாமா? என் ஒத்த ஓட்டு பிரசிடென்ட் உங்ககிட்ட எல்லாம் தோக்குறதுக்கு நான் என்ன சொம்ப மண்டையா? ஏய் என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. நான் ஆளே ஒரு மாதிரி தான் யா, உனக்கு தெரியாது தெரியும்ல. பின்னனையா தேங்காய் மண்டையா, உன் அளவுக்கு நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நாளை யாருக்கும் அஞ்சாத அழகரு, எவங்கிட்டயும் கெஞ்சாத அழகரு. நாளை எவ்வளவு யோசிப்பேன். நான் உன்னை சொல்லட்டா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி, சீரியஸா சொல்றேன். ஏய் 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 இங்காரா, நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. தேங்காய் மண்டையன் தானே தெரியும். அழகர் தம்பி போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் யா, மேடம் பேசணுமா? டேய் யாரா நீ? ஏய் நீ யார்தா? ஜெகப்பிரியா, மேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நீ யாரா? அழகரு மேடம், இந்நேரம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. ஆமா மேடம். சரி அழகரு, நீ போய் பரீட்சை நல்லபடியா எழுது. ஆண்டாள் கிட்ட நான் பேசிக்கிறேன். மேடம் ஒரு சின்ன ஹெல்ப், இவங்க கிட்ட என் வண்டி இருக்கு. எங்க பைக்கு? மேடம் சாரி மேடம், இப்ப கொடுத்துறேன் மேடம். சரிங்க மேடம், நன்றி. ஆமா ஆண்டாள், நீங்க எப்படிங்க? உங்ககிட்ட பாரதி எதுவுமே சொல்லலையா? இல்ல. அழகர் மாமாக்கும் தர்மலிங்கம் தாத்தாக்கும் சண்டை வந்துச்சா? நம்ம அம்மா போய் சமாதானப்படுத்தினாங்களா? அப்படியே இவங்க 2 பேரையும் தனி கொடுத்துன வந்து இருந்து பாருங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க.
இவங்களும் 3 நாளைக்கு லிவிங் டுகெதர் மாதிரி இங்க வந்து இருக்காங்க. எல்லாரும் லிவிங்ல இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் லிவிங் டுகெதரா? ஆண்டாள், வாழ்த்துக்கள். நன்றி சகோதரரே. அவனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தமிழ என் சர்பனிய ஒரு நன்றி சொல்லிவிடு. சரி ஆண்டாள், ஒரு பிரதரா உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கடவுள் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சான்ஸை நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கோங்க. இப்படி நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒருத்தரை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். பாரதி ஒரு விஷயத்த செஞ்சா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பாரதி என் தங்கச்சி, அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க. சொல்லு அவங்ககிட்ட. ஆண்டாள், ரொம்ப ஓவரா பேசினா வாயை உடைச்சிடுவேன்னு சொல்லுங்க. ஏன் நீங்க 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களா? பாட்டி, எங்க ரூம் எங்க இருக்கு? உங்க ரூமா? நீ உங்க அம்மாவும் தங்கி இருந்தீங்களே அந்த ரூமா? அதுல நாங்க இருந்தோம் பாட்டி. இப்போ நான் கேக்குறது நானும் எங்க அப்பாவும் இருக்க போறதுக்கு. என்னது? உங்க அப்பா இங்க இருக்க போறானா? பின்ன உங்க பொண்ணையும் மருமானையும் எங்க வீட்டில் தங்க வச்சிட்டீங்க. அப்புறம் நான் எங்க தங்குறது? அதுக்கு என்ன ஆதி? அவங்க அங்க தங்கலனாலும் நீங்க இங்க தங்கிக்கலாம். இதுவும் உங்க வீடு தானே. என்ன தம்பி, நீயும் உன் கூட்டாளியும் ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்லை சார். அப்படி பிளான் பண்ற மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் நீங்களாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. என்னது? இங்க இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். சார், நான் தெரியாம தான் கேட்குறேன். ஆண்டாள் அழகர் கூட இருக்கும்போது சந்தோஷமா தானே இருக்காங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு நினைச்சு நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு சார் இந்த கொரியன் படத்துல வர வில்லன் மாதிரி இவ்வளோ சீரியஸா சுத்திட்டு இருக்கீங்க? எப்ப ஆதி, ஒருத்தன் நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் எல்லாம் அவன் கையில் கிடையாது. அவனை சுத்தி இருக்காங்க பாரு, அவங்கள பொறுத்து இருக்கு. ஏய், நான் பாட்டுக்கு நல்லவனா தாயா இருந்தேன். என்னை இப்படி மாத்துறது யாரு? நீயும் கூட தெரியுற கூட்டாளியும் தானே. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் இல்ல? பண்ணலன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது பாத்தியா? ஏய், நான் இப்படி மாறினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமியா? குறைஞ்சபட்சம் உன்னை உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தும் அந்த பையில என் மவகிட்ட இருந்தும் பிரிச்சாகணும். ஓ, இவ்வளோ நடந்தும் நீங்க என்ன அந்த நம்பிக்கையில தான் இருக்கீங்களா? ஏப்பா, நடக்க போறத நம்புறதுல தப்பு இல்லைல்ல சார். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு தெரிய மாட்டேங்குதே. அதையும் பார்த்து போடுவோம். அட என்ன சார் நீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.